குமரி வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா அரசியல் பிரமுகரை நாம் இங்கே சந்திக்க போகிறோம். இன்று நம்முடன் இருக்கும் அரசியல்வாதி நம்முடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அட்வொகேட் நெல்சன் அவர்கள். அவரை இங்கே நாம் சந்திக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் ஒரு 3வது நிகழ்ச்சி இது. 2 நிகழ்ச்சி நல்ல வெற்றிகரமாக முடிந்தது. உங்களை பற்றிய அறிமுகம் எங்களுக்கும் எங்களுடைய வியூவர்ஸுக்கும் தேவை. குமரி வாய்ஸ் சார்பாக இன்றைக்கு இந்த நேர்காணலை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் அவர்களுக்கும் குமரி வாய்ஸ் பார்வையாளர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1977 ஜனதா ஸ்தாபன காங்கிரஸ், ஜனதாதளம் ஆகிய கட்சிகளில் என்னை வெகுவாக ஈடுபடுத்தி கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருந்தேன். அதன் பிறகு இந்த குமரி மாவட்டத்திலே தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக குமரி மாவட்ட ரப்பர் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைத்தோம். அதன் பிறகு நாங்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற போது எனக்கு மனசிலே தோன்றிய பல்வேறு காலகட்டங்களில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அதிமுகவும் திமுகவும் பல்வேறு மோசமான ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிற போது இதற்கு எதிராக யாராவது ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்துவார்களா என்கிற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிற போது செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதற்காக போராடி கொண்டிருக்கிற போது அவரை போன்றவர்களுக்கு அரசியல் இயக்கத்திலே துணை நின்று அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என் போன்றவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே நான் என்னை கடந்த வருடம் நாம் தமிழர் இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் இன்றைக்கு இந்த குமரி வாய்ஸ் சேர்ந்து இந்த நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறேன். சார், உங்களை பற்றி ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க பண்ணீங்க. நல்ல ஒரு அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த 1 வருடத்துக்கு முன் நம்முடைய நெல்சன் அட்வொகேட் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பல போராட்டங்களை செய்துள்ளார். இந்த 1 வருடத்தில் நிறைய கூட்டங்களில் பேசி நிறைய பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். அவரை தான் நாம் இன்று இங்கே சந்திக்கிறோம். சார், என்ன முதல் கேள்வியானது, நம்முடைய பகுதி இந்த மேற்கு மாவட்டத்தில் மக்களிடையே ஒரு பெரிய வாழ்வாதார பிரச்சனை இருந்து வருகிறது. அந்த வாழ்வாதார பிரச்சனை பற்றி தான் நான் இன்று ஒரு சில வார்த்தைகள் இங்கே நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். தனியார் காடு அதை பற்றிய ஒரு விளக்கம் உங்களுக்கு எங்களுக்கு தர வேண்டும். 1-2 அரசியல்வாதிகளும் நாம் கேட்டோம். அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள். உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம், அந்த ரப்பர் தனியார் காடு அதை பற்றிய உள்ள ஒரு விளக்கம். நம்முடைய குமரி மாவட்டத்தில் விளவங்கோடு, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மலையோர பிரதேசங்களில் பயிர் செய்யப்படுகிற ரப்பர் 12,661 ஹெக்டேர் நிலங்கள் ரப்பர் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த ரப்பரை இவர்கள் பயிரிட்டு வருகிற இந்த சூழ்நிலையில் 2011ஆவது ஆண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இங்கே 12,650 ஹெக்டேர் நிலங்கள் தனியார் காடுகளாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொன்னதன் அடிப்படையில் பத்திரப்பதிவுகள் நடைபெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை கன்னியாகுமரி மாவட்ட ரப்பர் விவசாய சங்கம் எப்போ தொடங்கினீங்க சார்? 2011 தொடங்கினீங்க. இந்த பிரச்சனை இந்த 2011 இந்த பிரச்சனை வந்தப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. இந்த 2011 இருந்து இதுவரை உள்ள இந்த ரப்பர் தனியார் காடுக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் நீங்க தொடங்கினது ஏதாவது முன்னேற்றங்கள் வந்திருக்கா? நாங்கள் அந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் மூலமாக இந்த மாவட்டத்தில் ரப்பர் விவசாயிகள் சந்தித்து வருகிற பிரச்சனைகளை குறித்து பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக பொதுக்கூட்டங்கள் நடத்தி விவசாயிகளுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அதை தொடர்ந்து களியல் வனச்சரக அலுவலகத்தின் முன்னாலும், குலசேகர வனச்சரக அலுவலகத்தின் முன்னாலும், பொன்மனை வனச்சரக அலுவலகத்தின் முன்னாலும்
மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்தை ஒரு நாள் முழுவதுமாக நடத்தினோம். அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். நடத்தி அதன் மூலமா எங்களுடைய கோரிக்கைகளை ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சமர்ப்பித்தோம். இதெல்லாம் வந்து இது எத்தனை இந்த 2000 எத்தனை வருடத்துல 2011, 12, 13 ஆகிய அந்த ஆண்டுகளில் இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தினோம். இதுக்கு இப்போ சட்டசபையில நம்ம விளாங்கோடு எம்எல்ஏ வந்து ஏதோ ஒரு 5 ஏக்கர் வரை நமக்கு வந்து அதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அதை விற்கலாம் அப்படின்னு, அப்படி ஏதோ வெட்டலாம், ரப்பரை வெட்டலாம் அப்படின்னு ஏதோ நானும் ஜஸ்ட் தான் ஒரு வீடியோல பார்த்தேன். அதை பற்றி உங்களை ஒரு அது தவறான தகவல். தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்திலே வகைப்படுத்த வேண்டும் என்றால் 2 ஹெக்டேர் ஒரே இடத்துல 5 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை தனியார் காடுகளாக வகைப்படுத்த முடியும். ஆனால் இங்கே வகைப்படுத்தப்பட்ட நிலங்களில் 5 ஏக்கருக்கு குறைவான சில இடங்களும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது அந்த தனியார் காடுன்னு சொல்லிட்டு இடையில வந்து தனியார் காடுனா ஆக்சுவலி என்ன சார், என்னன்னா அந்த தனியார் காடுகள் என்று சொன்னால் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலங்களில் காணப்படும் காடுகளை ஒத்த பண்புகளை கொண்ட வளமையான மரங்கள் நிறைந்த பகுதிகளை பாதுகாத்து அறிவிப்பதுதான் தனியார் காடுகள். இது வந்து நம்முடைய என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்த தாக்கீது. இது எத்தனாவது இது 2020ஆவது ஆண்டு கொடுத்தது. ஆனால் அந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்திலே சொல்லப்படுகிற அந்த காடுகளிலும் இந்த தனியார் நிலங்களில் காடுகளை ஒத்த பண்புகளை கொண்ட பகுதிகளாக இருந்தால் மட்டும்தான் அறிவிக்க வேண்டும். ஆனால் குமரி மாவட்டத்தில் மனித முயற்சியால் உருவாக்கப்பட்ட ரப்பர் பயிரிடப்படுகிற, தென்னை, வாழை பயிரிடப்படுகிற நிலங்கள் தவறாக தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் வகைப்படுத்தப்பட்டது. ஓகே, இந்த கேரளாவில் இதே தனியார் காடு சட்டம் கேரளாவிலும் ஒரே இதாக தான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா? கேரளாவிலும் தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் இருந்தது. அதான் சார், ஆனால் என்ன கேட்கறான்னா கேரளாவில் ஒரு வேற ஒரு ரூல்ஸா இருக்கு, ரப்பர் வெட்டலாம். அதுதான் 1971 கேரள தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்தில் கேரள மாநிலத்தில் பயிரிடப்படுகிற ரப்பர், கொக்கோ, காஃபி, காடமாம், ரப்பர் போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகிற எந்த நிலமும் காடு என்கிற பிரிவிலே வராது. எனவே தனியார் காடுகள் என்கிற அந்த பிரச்சனையை கேரள மாநிலத்தில் இல்லை. இப்ப சார் என்ன சொல்றாங்கன்னா, நம்மதான் வைக்கிறோம் வாழை, ரப்பர், கொக்கோ, இதை போல விவசாயத்துக்கு நம்ம வந்து வாழ்வாதாரம், டெய்லி வாழ்வாதாரத்துக்கு வைக்கின்ற அந்த ரப்பர், கொக்கோ இதே போன்ற பயிரினங்கள் அது வந்து தனியார் காட்டுல வராது. ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காடு மாதிரி ஒரு தோட்டம் அதுவும் மக்கள் வைக்கக்கூடாது, பொதுமக்கள் வைக்காம விவசாயத்துக்கு இல்லாமல் அதே தனியாக வளர வேண்டும், பல வருடங்கள் இருக்க வேண்டும், பச்சை அந்த காடு மாதிரி தோட்டம் இருக்க வேண்டும் என்று. அப்படிதான் சார்? ஆமா, அப்படிதான். நம்ம தானாக காடுகளாக வளர்ந்து இருக்கிற பகுதிகளை மட்டும்தான் தனியார் காடுகளாக. அதான் அந்த தமிழ்நாட்டுல, அப்போ தமிழ்நாட்டுல வந்து என்ன சார் இது மத்திய அரசு இது நேரம் ஒரு இன்டர்வியூல கேட்டேன், மத்திய அரசா மாநில அரசு? அப்ப அந்த அவங்க அந்த விவசாயத்தினால அது மாநில அரசு தான் சேரும்னு சொல்றாங்க. இந்த சட்டமே தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் முதல்ல 1946 கொண்டு வரப்படுகிறது. அதனுடைய பேர் மெட்ராஸ் பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட். யாரு கொண்டு வந்தாங்க? அது பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது 1946. அதன் பிறகு 51 பிறகு அது தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யும். அதான் நான் இப்ப கேட்கறேன், இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய இடத்துல ஃபாரஸ்ட் இருக்குல்ல சார், மற்ற பார்டர்ஸ்ல எல்லாம் அது ரிசோர்ட் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட காடுகள். இது மட்டும் தனியார் காடுன்னு எப்படி வந்து சார்? இது ஏற்கனவே ஒரு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிற போது அதிலே ஏன் தனியார் காடுகள் இங்கே வகைப்படுத்தப்படவில்லை என்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் அவர்கள் மேலோட்டமாக கொஞ்சம் பகுதிகளை பிரித்து தனியார் காடுகள் என்று வகைப்படுத்தினார்கள். இதுக்கு ஏதாவது இப்ப மாநில அரசா மத்திய அரசா? இது முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய அந்த சட்டம் தான். அப்ப நம்ம இந்த பிரின்ஸ் எம்எல்ஏ இடையில ஏதோ நான் சட்டசபையில ஏதோ இதை பற்றி ஏதோ ஒரு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த தனியார் காடுகள் சட்டம் சம்பந்தமாக அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாத நேரத்தில் பிரின்ஸ் அவர்கள் என்னை கூப்பிட்டு இது சம்பந்தமாக சில விவரங்களை கேட்டார். எம்எல்ஏ குளச்சல் எம்எல்ஏ. அப்ப நான் இந்த சட்டத்திலே சொல்லப்பட்ட சரத்துக்கள், இது ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்கிற விவரத்தை குறித்து அவரிடம் பகிர்ந்து கொண்டு
சில ஆவணங்களையும் கொடுத்தேன். இது சம்பந்தமாக அவர் சட்டமன்றத்திலே கேள்வியும் எழுப்பினார். ஆமா, கேள்வி எழுப்பின உடனே வழக்கமாக ஒரு பதில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடமிருந்து வரும். என்ன பதில் என்றால், இது சம்பந்தமாக அரசின் பரிசீலனை இந்த விவகாரம் இருந்து வருகிறது என்கிற பதில் வந்த உடனேயே அங்கே ஸ்பீக்கர் அப்ப அவர் பதில் சொல்லிட்டார், நீங்க விட்டாருங்கன்னு சொல்லி போகிற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் விரிவாக இது சம்பந்தமாக எந்த விவாதமும் இந்த அதிமுக அரசியலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் சரி, அது எந்த விவாதம் நடத்தவும் இல்லை. அதற்காக இந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 2013 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்தில் இருக்கிற போது அன்றைய வனத்துறை அமைச்சராக இருந்த நமது மாவட்டத்தை சேர்ந்த பச்சைமால் அவர்களை சென்னையில் நாங்கள் சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுடைய கோரிக்கையை வைத்த நேரத்தில் அவர் அந்த பிசிசிஎஃப் அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஒரு பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வினோத்குமார் என்கிற அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழு இந்த மாவட்டத்திலே வந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே ஒரு கூட்டத்தை போட்டு விவசாயிகளை எல்லாம் கூட்டி வைத்து சில விவரங்களை எல்லாம் சேகரித்தார்கள். அது சம்பந்தமாக அவர்கள் குலசேகரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் நேரடியாக வந்து சில பகுதிகளை எல்லாம் வந்து பார்த்தார்கள். அது சம்பந்தமாக ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்தார்கள். இவ்வளவு வேலை நடந்திருக்கு. என்னாலும் நம்ம அரசு இதை வந்து அந்த வினோத்குமார் கமிட்டியினுடைய அறிக்கையில் ரெண்டு ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அதுல ஒண்ணு, ஏற்கனவே இந்த தனியார் காடுகள் சம்பந்தமாக நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, கோதவர்மன் திருவுட்பாடு என்ற ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலே குமரி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அதன் மூலமாக நீதிமன்றத்தின் அனுமதியோடு இந்த தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் வகைப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு விலக்கு பெறுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இடையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை அந்த வினோத்குமார் கமிட்டி கொடுத்தது. அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு அக்செப்ட் பண்ணிச்சு. அதை ஒத்துக்கொண்டு 2015 ஒரு உத்தரவை போட்டது. ஆனால் அந்த உத்தரவு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. எந்த இடையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல. தமிழ்நாடு அரசு நினைத்தால் இந்த தனியார் காடு சட்டத்தை திருத்த முடியுமா? இது பண்ண முடியுமா? இந்த சட்டமே தமிழ்நாடு அரசனுடைய சட்டம் தான். எதுக்கு அந்த இத்தனை லேட் ஆகுது? என்ன 10-15 நீங்க சொல்லுங்க 2011 இருந்து இந்த 2011 இப்ப வந்து 10-21 ஒரு 15-16 வருஷம் ஆச்சுல்ல, 18-20 வருஷம் ஆக போகுது. என்னாலும் இந்த 20 வருஷமா போராட்டம் இருக்கு. நமக்கு நம்ம குமரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் உள்ளவங்க ரப்பரை வந்து வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க. ரப்பர் மட்டுமே நம்பி இருக்காங்க. அதை விற்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக விற்க முடியாது. இந்த ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. பணக்காரங்க சீக்கிரமா அந்த இதை விற்கிறது இல்லை. நம்ம சின்ன சின்ன கல்யாண தேவைகள் அதே மாதிரி வரும்போது அந்த பாவங்கள் தான் இதை பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா? எப்படி இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 3 உட்பிரிவு 3 என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்டேட் கவர்மெண்டே, மாநில அரசாங்கமே இந்த சட்டத்திலிருந்து எந்த விளைநிலத்தை விடுவிக்கவோ, எந்த மரங்களை விடுவிக்கவோ, சேர்க்கவோ, எந்த திருத்தவும் செய்வதற்கான அதிகாரம் இந்த சட்டத்திலே மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்தே இதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் அதற்கான முயற்சி எடுக்காததன் விளைவாகத்தான் இன்றைக்கும் தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய பிரச்சனைகள் இங்கிருந்து கொண்டிருக்கிறது. சரி சார், இந்த நமக்கு இப்ப நேற்று நம்முடைய பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு கம்யூனிஸ்டின் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட அவர் இதுக்காக ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி முன்பு காலெல்லாம் போராட்டத்துக்கு பேர் போன ஒரு கட்சி. இப்போது அது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சார் அது? நாங்கள் இந்த தனியார் காடுகள் சம்பந்தமாக போராட்டங்கள் நடத்துகிற போது சங்கத்தின் சார்பாக, விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் எங்களுடைய போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களும் தனியாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் 2021 தேர்தலிலே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த திமுக கூட்டணியிலே இருந்து ஆட்சியை அந்த அணி பிடிக்கிறது. ஆட்சியை பிடித்ததற்கு பிறகும் கூட கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது வேறு எந்த அரசியல் இயக்கங்களும் இந்த கூட்டணியிலே இருக்கிற அந்த சுவாதீனத்தை பயன்படுத்தி சாமானியப்பட்ட மக்கள் இந்த தனியார் காடுகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த அரசை அணுகி
இதிலிருந்து ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் தேர்தலிலே இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அணியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன பதிலை தேர்தலிலே சொல்ல போகிறார்கள் என்பது பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். கடந்த இப்போ நம்முடைய அமைச்சராக இருந்தார், இப்போ அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு காரணம் என்னன்னு? இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமாக இவர் அமைச்சரானவுடன், ஏற்கனவே நான் ஜனதாதளத்தில் இருக்கிற போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரசியல் நடத்தியவர்கள், நெருங்கிய நண்பர்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையும் கொண்டு கொடுத்து இந்த விவகாரங்களை எல்லாம் சொன்னோம். அப்பொழுது என்னிடம் அவர்கள் என்ன எங்களிடம் சொன்னார் என்றால், கடந்த தடவை நான் எதிர்கட்சி வரிசையிலே இருந்தேன், ஒன்று செய்ய முடியவில்லை. இந்த தடவை நான் ஆளுங்கட்சியிலே அமைச்சராக இருக்கிறேன், நான் இதற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னார்கள். பல்வேறு இடங்களில் பார்க்கிற போதெல்லாம் பல்வேறு நேரங்களில் இதை நாங்கள் நினைவூட்டி கொண்டிருந்தோம். ஆனால் 5 வருடங்கள் முடிவது வரை அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர், அரசியல் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தால் நாம் இந்த இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். ஏனென்றால் ஏற்கனவே வினோத்குமார் கமிட்டி என்கிற ஒரு குழு இங்கே வந்து ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையிலே நமக்கு சாதகமான சில விவரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதை மட்டும் அதை தொடர்ந்து அந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருந்தால் இதற்கு முன்னாக நமக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கும். இது செய்யாததனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் காடுகளிலே சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்ட காட்டிலே சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி வாக்குமூலத்திலே சேர்ப்பதற்காக இந்த தனியார் காடுகளை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்கொண்டால் இப்பொழுது தனியார் காடுகளாக இருக்கிறவைகள் பாதுகாக்கப்பட்ட வனக்காடுகளாக அது மாற்றப்படும். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் யாரையும் கண்டுகொள்ளாமல், குறிப்பாக இந்த தொகுதியிலே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சராக இருந்தவரும் இதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஆண்டோன்றித்தனமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உறுதிமொழி வாக்குமூலத்தை இதை பாதுகாக்கப்பட்ட காடாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு தவறான ஒரு போக்கிலே இன்றைக்கு அது சென்று கொண்டிருக்கிறது. இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இதை கண்டார்களா, அது சம்பந்தமாக தெரியுமா என்று நமக்கு தெரியாது. எனவே கடுமையான நெருக்கடிக்குள்ளாக இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்திலே சிக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இந்த மாவட்டத்திலே இழந்திருக்கிறது. சிறந்த அப்போ நம்ம அமைச்சர் நமக்கு இந்த தொகுதியில் அமைச்சராக இருந்தும் நமக்கு இந்த தனியார் காடை நமக்கு வந்து பாதுகாக்க முடியல. அப்ப இந்த கம்யூனிஸ்ட் ஒரு வந்தால் சில வேலை வெற்றி பெற்று வந்தால் அவர்களுடன் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களா? தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்ட ரப்பர் விவசாய சங்கம் சார்பில் வைப்பீங்களா? அதை எப்படி கொண்டு போவீங்க அடுத்த கட்டம்? ஏன்னா டிஎம்கே இருந்த ஆட்சியில் இருந்தப்போ மினிஸ்டரா இருந்தாங்க, அதுவும் செய்யலை. ஆனாலும் இப்போ அடுத்த கம்யூனிஸ்ட் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கட்சி வரப்போகுது, இல்லைன்னா நீங்க கூட வரலாம். அப்போ அது எப்படி போராட்ட போறீங்க? அதை எப்படி? ஏன்னா நிறைய மக்கள் என்னிடம் இந்த குமரி வாய்ஸில் நீங்கள் இது இந்த தனியார் காடுக்கு பிரத்யேக ஒரு இது டிபேட் வச்சுக்கிறீங்க. அப்போ அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அப்போ அடுத்த கட்டம் என்னன்னு நான் அப்போ இதை சம்பந்தமான ஆட்களுடன் நான் அடுத்த இது நாங்கள் வைக்க போறோம் என்று நான் சொன்னேன். அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் உங்களிடம் கேட்க போறேன். கடந்த காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் தங்களுடைய வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 5 ஆண்டுகளாக எந்த பிரச்சனைக்கும் அவர்கள் முன்வந்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே அவர்கள் சார்ந்திருந்த கூட்டணியிலேயே நமக்கு அமைச்சர் இருந்த போதிலும் கூட ஒரு எல்முனை அளவேனும் அந்த அமைச்சரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அமைச்சரை முயற்சி எடுக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கவில்லை. எனவே அவர்கள் வெற்றி பெற்றாலும் எந்த பரிகாரமும் அல்லது எந்த நன்மையும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் விவசாயிகளுக்கு வரும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் நாம் தமிழர் இன்றைக்கு வைத்திருக்கிற அந்த கருத்தியலை சார்ந்து பார்க்கிற போது நாங்கள் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்திலேயும் வலுவாக குரல் கொடுப்போம். இங்கேயும் மக்களை திரட்டி வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அரசாங்கத்துறை நிர்பந்தித்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்வோம். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில இந்த தனியார் காடு சட்டம் வருமா சார்? வைப்பீங்களா? தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் அதில் வரும். தேர்தல் அறிக்கையிலே வைத்தாலும் வைக்காமல் இருந்தாலும் நாம் தமிழர் இயக்கம் தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடித்தாலும் பிடிக்காமல் இருந்தாலும், பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாமல் இருந்தாலும்
இந்த இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்திலிருந்து இந்த நிலங்களை விடுவித்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு பரிகாரத்தை உருவாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் எதுவரை சென்றாலும் போராட்டங்களை நடத்தியாவது அரசுக்கு நிர்பந்தத்தை உருவாக்கி இந்த விவசாயிகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கிற உறுதிப்பாடை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நம்ம கனிம வளம் மாதிரி அது ரப்பர் தனியார் காடுக்கும் நீங்க போராட போறீங்க. ஆமா, போராட்டங்கள் நடத்துவோம். கனிம வளம் இப்ப கனிம வளம் வந்து தமிழ்நாடு மொத்தத்துல நான் பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம், நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், ஒரு சில மாவட்டங்கள்ல நடக்குது. அப்படிதான் சார். நிறைய மக்கள் நினைச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் இந்த கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்குது சார்? கோயம்புத்தூர்ல இருந்து செல்லுகின்ற வாளையார் செக் போஸ்ட் வழி தினமும் ஆயிரக்கணக்கான கனிம வள கடத்தல் வண்டிகள் சென்று கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இங்கே தேனி கம்பம்போடி அந்த பகுதி வழியாகவும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகிறது. கனிம வளம் மட்டுமல்ல, ஆற்று மணல் ஒரு காலத்திலே சென்று கொண்டிருந்தது. அதை தாண்டி இங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே வருகிற போது செங்கோட்டையில இருக்கக்கூடிய செக் போஸ்ட் வழியாக அங்க எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட கூடுதலான டாரஸ் லாரிகளில் கனிம வளம் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகிற போது களியக்காவலை அந்த பார்டர் செக் போஸ்ட் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் இந்த மாவட்டத்திலிருந்து அங்கே கனிம வளத்தை கடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்கனவே தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே கூறியது போல அல்லாமல் அவர் தவறான தகவலை எங்கே சொன்னார்கள். அனுமதி எங்கே கொடுக்கப்படுகிறது? களியக்காவலை, செங்கவளை, ஊரம்பு போன்ற பகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த பாசை கொடுத்து. சார், நம்முடைய இந்த கான்வென்ட் குலசேகரம் அருகே ஒரு ஓமனபுரம் என்ற ஒரு பகுதி, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கடந்த 80 வருடங்களாக அங்கே பொதுமக்கள் அங்கே வாழ்ந்து வராங்க. இப்போ திடீரென்று அவங்களுக்கு நிலைமை பட்டாயம் கொடுத்துருக்காங்க. இப்போ திடீரென்று இந்த அரசு இந்த பட்டாயை கேன்சல் பண்ண இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன். அப்போ அதுக்கு நீங்க வந்து அதுக்கு சீரன் உங்க வேட்பாளர் வந்து சீரன் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த குலசேகரம் தும்போடுக்கு பக்கத்தில் இருக்க ஓமனபுரத்துல 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வைத்தவர்கள் பல 50-60 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அரசு பட்டா வழங்கி இருப்பதாகவும் திடீரென்று இடையிலே பட்டா ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். நான் இந்த ஆவணங்களை பார்வையிடவில்லை. இருந்தாலும் இப்படி பட்டா கொடுப்பதும் பட்டாவை ரத்து செய்வதும் ஆக்கிரமிப்பு என்று சொல்வதும் ஆக்கிரமிப்பை இடிப்பதுமாக தமிழகம் பூராவும் பல்வேறு பகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்து கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட அநீதிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அப்படி அவர்களுக்கு அங்கே வீடு வைப்பதற்கு அனுமதி கொடுத்து, ரேஷன் கார்டு கொடுத்து, அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியாக இது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அது சாமானியப்பட்ட விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு போக்கைத்தான் அது காட்டுகிறது. அது தவறான ஒரு போக்காக தான் நாம் தமிழர் கட்சி அதை பார்க்கிறது. சீலன், எங்களுடைய வேட்பாளர் சீலன் அவர்கள் அந்த பகுதியிலே வந்து அது சம்பந்தமாக பார்த்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அது எந்த நிலைக்கு அது எடுத்து போகப்படுகிறது என்பது தெரியாது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக நாங்கள் அதை விரிவாக பார்த்து அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். சார், கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்க வேட்பாளர் எல்லாம் வந்து நல்ல பேச்சுத்திறன், போராட்ட குணம் கொண்ட வேட்பாளர். கிள்ளையூரில் நம்முடைய ராஜேஷ்குமார் எம்எல்ஏ எதிர்த்து ஹிம்லர் நிற்கிறார். அவர் என்னுடைய குலசேகரத்தில் அவர் பிசினஸ் சேர்த்து கொண்டார். அது மூலம் எனக்கு தெரியும் அவரை. இருந்தாலும் இடைக்கிடைக்கு தொலைபேசியில் நாங்கள் பேசிக்கொள்வோம். ஹிம்லரும் நல்ல ஒரு போராட்ட குணம், நல்ல பேச்சாளர் அப்படின்னு சார். அப்போ சீலன், நம்முடைய பப்பனாறு தொகுதி சீலன் அவர்கள் நிற்கிறார்கள், களத்தில் உள்ளார்கள். அப்போ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவருடைய எப்படி உங்க தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எவ்வளவு நீங்க போறீங்க, எவ்வளவு தூரம் மக்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் குறைகள் சொல்றாங்க, எப்படி எல்லாம் நீங்க அதை டீல் பண்றீங்க, என்னெல்லாம் வாக்குறுதிகள் நீங்க கொடுக்குறீங்க? நான் இந்த இயக்கத்தில் சேருவதற்கு முன்னாலேயே நாங்கள் கொஞ்சம் பேரா சேர்ந்த ஒரு இடத்துல கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சீலனை அந்த கூட்டத்திலே நான் சந்தித்து பல்வேறு காரியங்களை பேசிக்கொண்டோம். நான் இந்த இயக்கத்திலே சேருவதற்கு முன்னாலே அவர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து குளங்களை தூர்வாறுதல், அதுபோக அந்த மாத்தூரிலே ஒரு பெரிய ஒரு டெலிபோன் கோபுரம் ஒன்று அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கிய நேரத்திலே நானும் அன்று சென்றிருந்தேன். போராட்டத்தை முன்னெடுத்து
ஆர்டிஓ ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட், கலெக்டர் ஆபீஸிலே புகார் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். அதுபோல இந்த சிறுகோலிலே ஒரு மலை வெட்டி அகற்றப்படுவதற்கான சூழ்நிலை வந்த நேரத்திலே நாம் தமிழர் இயக்கம் அங்கே போராட்டத்தை சீலன் தலைமையிலே முன்னெடுத்தது. அதிலேயும் வெற்றி கண்டார்கள். இப்படி பல்வேறு இயக்கங்களிலே அவர் போராட்டங்களிலே கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் எங்கே யாருக்கு எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்திலே சென்று நேரடியாக களங்காணுகின்ற ஒரு போராட்ட குணம் சீலனிடம் இருக்கிறது. அதை கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோ தங்கராஜிட்ட நாங்க பார்க்கவே இல்லை. சாதாரணமாக சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னால் எல்லாம் நாங்கள் குலசேகரத்தில் அடிக்கடி பார்ப்போம். ஆனால் மனோ தங்கராஜ் அவர்கள் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு பார்ப்பதற்கு கூட அபூர்வமாக இருந்த ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. நாம் தமிழர் இயக்கத்திலே இன்றைக்கு களம் காண்கிற தமிழகத்திலே இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற வேட்பாளர்களும் நன்றாக கல்வி வைந்தவர்கள், போராட்ட குணமிக்கவர்கள். அவர்களே எல்லாம் நாம் விவாதத்திலே எக்காரணம் கொண்டு அவர்களை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணின் மீதும் இந்த மண்ணினுடைய மக்கள் மீதும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு மண்ணை கடத்தி செல்ல வேண்டும் என்கிற அந்த பூர்வாங்க உணர்வுகளே இருக்கிற காரணத்தினாலே அந்த வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை எப்படி கவர்ந்தாங்க? யாரு கவர்ந்தாங்க? இப்போ செந்தமிழ் சீமான பார்த்து நீங்க வந்தீங்களா, இல்ல நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேட்பாளர்கள், இப்ப நிற்கின்ற வேட்பாளர்கள், அவர்கள் நாட்டில் அவர்கள் சேவை பார்த்து நீங்க வந்தீங்களா? அப்போ உங்க மனசுல எப்படி தோணுச்சு இந்த கட்சியில சேர்ந்து என்னெல்லாம் செய்யலாம்? அதை பற்றி இந்த கட்சியின் நீங்கள் சேர்வதற்கு காரணம், அந்த அந்த கட்சி எப்படி உங்களை ஈர்த்தது, அதை பற்றி ஒண்ணு சொல்லுங்க. கட்சி நாம் தமிழர் கட்சியை செந்தமிழன் சீமான் நடத்துகிறதை பார்த்து அவர் எடுத்து வைக்கிற கருத்தியல்கள், விவசாயம், அது சம்பந்தப்பட்ட காரியங்கள், தற்சார்பு பொருளாதாரம், இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களை நாம் பார்க்கிற போது 48,000 கோடி இன்றைக்கு டாஸ்மாகிலே பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே பாலிலே மட்டும் 3,000 கோடிக்கு அதிகம், 30,000 கோடிக்கு அதிகமான பொருளாதாரம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு விவசாயிகளை உள்ளடக்கி, அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய விவசாயிகளை உள்ளடக்கி அவர்களை வெளியே கொண்டு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக தன்னுடைய பணியை செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறது கல்வி மேற்படிப்பு வரை இலவசம், அதே போல மருத்துவம், தரமான மருத்துவம் இலவசம், அது போக சுத்திகரிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த குடிநீர் இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். எந்த அரசியல் இயக்கம் முன்வைக்காத இந்த மக்களுக்கு தேவையான சில விவகாரங்களை அவர்கள் முன்னெடுத்து வைக்கிற காரணத்தினாலே அதிலே ஈர்க்கப்பட்டு இவர்களோடு நாமும் அதை தோல் நின்று ஆதரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிற காரணத்தினால் நான் என்னை அதிலே இணைத்துக் கொண்டேன். சிறந்த செந்தமிழ் சீமான் அவர்கள் சொல்கிறார்கள் பனை மரம், அதே போல நிறைய விஷயங்கள். பால் இப்போ நம்ம வெளி மாநிலத்துல வாங்குறோம். அப்போ அந்த பாலுக்கு இடையில ஒரு இதுல பார்த்தேன், பாலை எதுக்கு நம்ம தமிழ்நாட்டு பால் அதுக்கான திட்டம் இடம் இல்லையா? அது என்ன காரணம்? பால் நம்ம வெளி ஊர்ல இருந்து வாங்கிட்டு இருக்கு, இங்கே அந்த ஃபேக்டரி அதை சார்ந்த உபகரணங்கள், அந்த பொருட்கள் செய்யலாமே, பால்கோவா, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சார்ந்த, அதை பற்றி என்ன சொல்றீங்க? கடந்த 1967 இதுவரை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட இயக்கங்களை சார்ந்த அரசுகள் விவசாயிகளின் நலனிலே எக்காரணம் கொண்டும் ஒரு எள்முனை அளவேனும் அவர்கள் செயல்படவில்லை. தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள், அந்த விவசாயிகளால் வளர்க்கப்படுகிற ஆடு மாடுகள், இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்காக ஆதரவாக இருந்திருந்தால் ஆந்திராவிலிருந்து இன்றைக்கு நாம் பால் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. தமிழகத்திலே இல்லாத வளம் எதுவுமே இல்லை. நீராதாரத்தை பெருக்கி இந்த விவசாயத்தை பாதுகாக்கிற போது அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடியும். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்குறுதியிலே தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் காவிரி ஆற்றிலே இருந்து வருகிற தண்ணீர் எல்லா மழைக்காலங்களிலும் கடலில் தான் சென்று கலக்கிறது. தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அந்த தண்ணீரை தமிழகத்திலே இருக்கக்கூடிய குளங்களிலே பெருக்கினால் விவசாயம், இந்த ஆடு மாடு வளர்ப்பு தொழில் எல்லாம் வளம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பனையிலே ஒரு பனையேறி பதநீர் இறக்கினாலும் கூட இந்த 2 அரசுகளும் கடந்த காலங்களிலே அந்த பனையேறி பதநீரை இறக்கினாலும், சுண்ணாம்புகள் அந்த பதநீரை இறக்கினாலும், அவன் கல்லை இறக்கினான் என்று பொய்யாக வழக்கு போட்டு அன்றாடம் காட்சிகளை ஜெயிலிலே போட்டு அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு தங்கள் தொழிலை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை இவர்கள் 2 பேர் உருவாக்கினார்கள். கல் நம்ம கல்லை வச்சு நம்ம டாஸ்மார்க்கை ஒழிச்சுட்டு கல்லை வச்சு நமக்கு இங்கே கல்லை கொண்டு வர முடியும் சார்.
அதுக்கு சிலவங்க சொல்றாங்க அந்த கல் வந்தா அதுக்கு கல் வந்து அதுல வந்து போதை மாத்திரைகளை போட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க, போதைக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கேரளாவில எல்லாம் கல்லு இடையில வந்துட்டு இருந்து இப்போ இருக்கு தெரியல. கல்லை வச்சு அங்க கவர்மெண்ட் கல்லும் டாஸ்மாக் 2 சேர்த்து இது பண்ணாங்க. இலங்கையிலிருந்து கல் இறக்கி அதை விஞ்ஞான ரீதியாக பதப்படுத்தி பாட்டில்களை அடைத்து வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி அந்நிய செலவாணி அதிகமாக குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பதநீர் சுண்ணாம்பு போட்டால் அது பதநீர், அந்த பதநீர் சுண்ணாம்பு போட்டாலும் தானாக நொதிக்கிற ஒரு இது பதநீர்ல இருக்கிற காரணத்தினால் மணிக்கூர்கள் போக போக தானாகவே நொதித்து செல்ஃப் ஃபெர்மெண்டேஷன் என்கிற ஒரு இது அந்த பதநீருக்கு இருக்கிறது. அது தானாகவே சுண்ணாம்பு போட்டாலும் கல்லாக மாறுகிறது. சுண்ணாம்பு போடாமல் இறக்கினாலும் கூட அது சொட்டு விழுந்து கொண்டிருக்கிற போது நேரடியாக பனையில் இருந்து இறக்கி குடித்தால் அதுல ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆல்கஹால் கண்டென்ட் கூட இருக்காது, அதை அப்படியே பருகலாம். ஆனால் கல்லில் எவ்வளவு தூரம் போனாலும் 4 விழுக்காடு மட்டும்தான் ஆல்கஹாலிக் கண்டென்ட், அதாவது மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே விற்கப்படுகிற டாஸ்மாகிலே விற்கப்படுகிற அந்த மதுபானங்கள் அதில் 44 விழுக்காடு ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கிறது. அதாவது மது போதை தரக்கூடிய விவகாரங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட என்னை கேட்டால் நீங்கள் அந்த டாஸ்மாகிலே விற்கப்படுகிற அந்த மதுபானத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்த்தால் அது குடிப்பதற்கு தகுதியான திரவமே இல்லை என்பது வெளிப்படும். ஏனென்றால் அது கலப்படம் செய்து விற்கப்படுகிற இடத்திலே இறந்து போகிறார்கள். சில நேரத்துல தொடர்ந்து அவன் குடித்துக் கொண்டிருந்தார், டாஸ்மாகிலே இறந்து போனான். காரணம், தொடர்ந்து அந்த மதுவை குடித்தால் அவன் இறப்பு தான். ஆனால் நீங்க குடங்களைகளை குடித்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒன்றை சொல்லுகிறேன், தொடர்ந்து ஆஸ்மா வியாதி உள்ளவர்கள் 41 நாள் பனையிலிருந்து பெறப்படுகிற கல்லை குடித்து வந்தால் முழுமையாக இந்த ஆஸ்மா நோய் குணமடையும். இதாக்கும் அந்த இதுல மருத்துவ குணம் உள்ளது. இயற்கையாகவே அந்த பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பனை தென்னை போன்ற கிடைக்கக்கூடிய ஒரு சாறு. ஆனால் டாஸ்மாகில் இன்று விற்பனையாகக்கூடிய விஸ்கியும் பிராண்டியும் சர்க்கரை ஆலைகளிலே வருகிற மொலாசிஸ் என்கிற ஒரு வேஸ்ட், அது ஒரு விஷம் கலந்த ஒரு எரிபொருளை போல உள்ளது. அதை பதப்படுத்தி அதை கலர போட்டு தண்ணியை சேர்த்து விஸ்கி பிராண்டி என்று விற்கப்படுகிறதே தவிர அதையும் அரசே விற்கிறது, அரசு முத்திரை பதிக்கப்படுகிறது. அதையும் அதிமுக திமுகவிலே இருக்கக்கூடிய பெரிய அரசியல்வாதிகள் அந்த ஆலையை வைத்திருக்கிறார்கள். நீங்க டாஸ்மாகை பூட்டினால் அவர்களுடைய ஆலை பாதிக்கப்படுமே தவிர தமிழகத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, எந்த வருமானமும் குறையாது. ஏனென்றால் கொரோனா காலகட்டத்திலே எந்த கடையும் திறக்கல, எவரும் இந்த டாஸ்மாக் குடிக்காமல் செத்து போகவும் இல்லை. அதே போல பீகார்ல நிதிஷ்குமார் அந்த சாராய கடையை அடைத்தார்கள், அங்க எந்த பாதிப்பும் இல்லை. 1954 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த பிறகும் அதற்கு பிறகு திமுக வந்து 1972 வரையும் தமிழகத்திலே மதுபான கடைகளே இல்லை. சரியாக எல்லா தேவைகளுக்குமான வருமானம் அதிலே வந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே தான் எந்த சாராய கடையும் இல்லாமல் தமிழகத்திலே ஏகப்பட்ட அணைகளை கட்டி சானல்களை வெட்டி பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே ஏதோ டாஸ்மாக் அடைத்தவுடனே வருமானம் போய்விடும் என்று இந்த பல பேர் விவரம் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மதுவை முற்றிலுமாக ஒழித்தால் இன்றைக்கு பெரும்பான்மையான தமிழக மக்கள் குடிநோயாளிகளாக மது போதைக்கு அடிமைப்பட்டு பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாலே இருப்பது இந்த போதை. அந்த போதையை கூடுதலாக போனதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு போகிறார்கள். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏன் வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு மாணவர்கள் மாணவிகள் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு இதை அருந்துகிறார்கள். காரணம், 1972 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆளுகிற போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சாராய கடையை திறந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு அலங்கோலங்களும் தமிழகத்தில் இருந்து இருக்கிறது. எனவே இதற்கு எதிராக போராடுகிற தைரியமாக தமிழகத்திலே ஒரே ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர், அது சீமான் தான் அதை முன்னெடுக்கிறார். அது அப்படி போகிற போது ஒரு வலுவான ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த டிவிக்கே வந்திருக்குது சார், அதுவும் தனிமை தான் நினைக்குது. டிவிக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, கொஞ்சம் இளைஞர் இப்போ அதை பார்க்கும்போது சொல்லும்போது நம்முடைய நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்சி பர்சன்டேஜ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நாம் தமிழருடைய கருத்தியல் வேறு, நாம் தமிழருடைய கொள்கை வேறு. நாம் தமிழருடைய கருத்துகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் இருக்கிற எவரும் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார்கள். டிவிகே என்று சொல்லுகிற அந்த இயக்கம் எதையாவது முன்வைத்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எதையாவது முன்வைத்திருக்கிறார்களா? நாங்கள் ஏதாவது இதுக்கு முன்னே ஏதாவது ஒரு போராட்ட களத்திலே வந்திருக்கிறார்களா? தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் பிரச்சனைகள் வந்ததே.
டிவிகே அதுல எங்கே இருந்தது? கனிம வள கடத்தலை பற்றி டிவிகேனுடைய கருத்து என்ன? அதோடு சேர்த்து இங்கே போட்டியிடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆக இந்த நாடு மோசமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் இருக்கிற போது டிவிகே மௌனம் காத்துக் கொண்டிருந்தது. இப்ப புதுசாக தான் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? நாங்கள் வந்தால் எதை செய்வோம் என்கிற எந்த இதுவும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் மக்கள் திரையிலே தலைவரை தேடுகிறார்கள். அவர்களும் போராட்ட களத்திலே தான் தலைவரை தேட வேண்டும். அவர்களும் இலவசம், முதல்ல இலவசம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப இலவசம் அறிவிச்சிருக்காங்க. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி வந்து இலவசங்கள் வேண்டாம்னு சொல்லுங்க. அப்படின்னு இலவசமே நம்ம கொடுக்க மாட்டோம், இலவசம் இல்லாம நமக்கு ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே வரக்கூடிய வருமானத்தை பார்த்தால் சாராய கடை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மக்கள் இலவசத்தை விரும்பாத அளவிற்கு, இலவசத்தை பெற முடியாத அளவிற்கு சமூக சூழ்நிலையை, பொருளாதார சூழ்நிலையை வலுப்படுத்தி மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை செய்தாலே போதும். இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா இடத்திலையும் கடனாகத்தான், கடன் 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 என்று சென்று கொண்டிருக்கிறது. இதிலே இந்த இலவசங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை இவர்கள் எங்கிருந்து கொடுப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. 195 கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழகத்தை ஆண்ட நேரத்திலே தான் இந்த சித்தார் அணை, சித்தார் பட்டணங்கால், இந்த போதையார் மின் திட்டம் இதெல்லாம் வந்தது. அப்ப எல்லாம் அந்த குறைந்தபட்சமான அந்த பணத்தை வைத்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்த மாநிலத்திலே உருவாக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அளவுக்கு அதிகமான வருமானம் வருகிறது. தொட்டதுக்கும் நாம் வரி கொடுக்காத எந்த பொருளும் இல்லை, அந்த அளவுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரியே ஒரு ரைஷர்ட் போஸ்ட், இன்னைக்கு போஸ்ட் டெலிகிராஃபில் போனா தபால்ல ஒரு ரைஷர்ட் போஸ்ட் அனுப்புறான். அது ரைஷர்ட் போஸ்ட் இல்ல, ஸ்பீட் போஸ்ட் தான் இருக்கிறது. 25 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப இன்னைக்கு 75 ரூபாயாக மோடி அரசு மாற்றி இருக்கிறது. அங்கேயும் ஜிஎஸ்டி வாங்கப்படுகிறது. ஆக வரி வரி என்று எல்லா வரிகளும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த இலவசம் கொடுக்காமலேயே இன்றைக்கு இலவசம் இலவசம் என்று சொல்லி இலவசத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சமூகத்திலே உருவாக்கி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை தமிழகத்திலே கொண்டு வருகிறார்கள். அதை அவர்கள் சொல்லுவதை போல டிவிகேயும் சொல்லுகிறது, நாங்களும் இலவசம் கொடுப்போம். நமக்கு இனி வந்து அடுத்த கட்டமாக ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதோட நம்ம வேணா இரண்டாவது கட்டமானாலும் ரெண்டு இதா, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் தமிழர்கிட்ட ஒரு டிபேட்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இனி ஒரு டிபேட் கூட உங்கள்கிட்ட நான் வந்து வைக்கிறேன், செகண்ட் பார்ட்டுமே வைக்கிறேன். ஒன்று கூட உங்க வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? தமிழ்நாட்டில் இல்லைன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டிலையும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பப்பராறு தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் மக்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்குதுன்னு நிலைமை கேட்டேன். தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு? அதோட இந்த இதை முடிச்சிடுவோம் சார். இன்னைக்கு இதை முடிச்சிடுவோம். தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்லுகிற போது வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை கொடுத்து நாங்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் நாம் தமிழருக்கு ஓட்டு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையான இடங்களிலே நாம் தமிழர் வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் எதை வைத்து சொல்லுகிறேன் சொன்ன, டெல்லியிலே பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் கோலோச்சியது. யாரும் உள்ளே போக முடியாது. ஒரு சிறு ஓட்டைகள் கூட இல்லாத நேரத்திலே அங்கே கெஜ்ரிவால் என்கிற ஒருவர் அந்த டெல்லியை அரசியலை கையில் எடுத்து சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்று அமைச்சரவையை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியை ஆட்சியை பிடிப்பது ஒன்றும் அரிதான காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் இன்றைக்கு அல்லது என்றாவது ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம். எங்களுடைய கருத்தியலை முன்வைத்து இந்த தமிழகத்தினுடைய வாழ்விற்காக நாங்கள் பாடுபடுவோம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையாக சில நம்முடன் இணைந்தார்கள். கண்டிப்பாக சீமான் அவர்களுடைய தொண்டர்கள் அனைவரும் சாரமாரி நல்ல ஒரு சார்ந்த அட்வொகேட்டா இருக்காங்க. அதை பத்தி சொல்லல. 1982 இருந்து வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். ஒரு விவசாயியும் கூட, அது சொல்லுகிறார். அப்பொழுது போராட்ட குணம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியில் இவரும் இணைந்தது. நம்முடைய பகுதி ரப்பர், சொல்ல போனா ரப்பருக்கு ஒரு நல்ல ஒரு லீடரே கிடைச்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அருமையான பேச்சாளர் சார். உங்க இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற வேண்டும், வெற்றிகள் பெற வேண்டும் என்று குமரி வாய்ஸின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.